கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்வின் பலனானவர், கீதமானவர். அவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிபன் ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்ல மாயைகள் பறந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்ல மாயைகள் மறைந்தோட. உமதாயின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகோ. எந்த இதயமே உமை பாடு, எந்த நினைவுகள் உமதாகு. எந்த இதயமே உமை பாடு, எந்த நினைவுகள் உமதாகு. இயேசு எந்த வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்த வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்து, எல்லா உரிமையும் எனக்கு அளித்து. இந்த உலகத்தை நீர் படைத்து, எல்லா உரிமையும் எனக்கு அளித்து. உம் நாமமை தலை தோங்க, நான் வாழுவேன் உமக்காக. இந்த இதயமை உமை பாடும், எந்த நினைவுகள் உமதாகு. எந்த இதயமை உமை பாடு, எந்த நினைவுகள் உமதாகு. இயேசு எந்த வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்த வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான வேளையிலே கீலேயாத் கம்பீர தொனி நிகழ்ச்சி மூலமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை சந்திக்கிறதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இதுவரையிலும் நம்மை அற்புதமாக பாதுகாத்து, அவருக்கென்று சாட்சிகளாக நாம் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தி வருகிறார். இன்னும் அநேக ஜனங்களை ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாக கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்க்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்கிறது தான் நம்முடைய ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் அவருக்கென்று பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி எண்ணாகமம் புத்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிலேயாம் தீர்க்கதரிசி சொன்னதான தீர்க்க தரிசன வார்த்தை என்று நாம் இதை வேத பகுதியிலே பார்க்கிறோம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இஸ்ரவேலருக்கு உண்டு என்று அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
காண்டாமிருகம் இஸ்ரவேலருடைய ஸ்ட்ரெங்க், பலனை குறிக்கும்படியாக வேதத்திலே சொல்லப்பட்டதான ஒரு மிருகம் என்று பார்க்கிறோம். இது மிகவும் பலன் உள்ளதான ஒரு மிருகம் என்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதனுடைய தோற்றம், அதனுடைய அமைப்பு, அந்த காண்டாமிருகத்தினுடைய மசில்ஸ், அதனுடைய நல்ல வல்லமையான கொம்புகள், இவைகளெல்லாம் மிகவும் மிகவும் பலன் உள்ளவைகள், பார்ப்பதற்கே பயங்கரமானவைகள். சாதாரணமாக ஃபாரஸ்ட்டில் காண்டாமிருகத்தை எதிர்ப்பதற்கு எந்த மிருகமும் கிடையாது. எலிஃபெண்ட்டும் கிடையாது. சிங்கம் கூட காண்டாமிருகத்தை எதிர்க்காது. காண்டாமிருகம்தான் சிங்கத்தை எதிர்கொள்ளுமே தவிர சிங்கம் காண்டாமிருகத்தை எதிர்க்காது. அந்த அளவுக்கு இயற்கையாக அதை எதிர்ப்பதற்கு ஒருவருமே இல்லை என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த காண்டாமிருகம் பலன் உள்ள ஒரு மிருகமாக காணப்படுகிறது. இந்த காண்டாமிருகத்தை பற்றி படிக்கும்போது அதில் அநேக அற்புதமான காரியங்களை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. அதை ஒவ்வொன்றாக நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த காண்டாமிருகத்தை குறித்து யோபு சொல்லும்போது 39ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை படிக்கிறோம். காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னணிக்கு முன்பாக தங்குமோ? படைச்சால்களை உள்ள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து பரம் படிக்குமோ? அது அதிக பலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? அது அதிக பலம் உள்ளது என்று நீ நம்பி காண்டாமிருகத்திலே வேலை வாங்க முடியுமா? பெரிய யானையினிடத்தில் கூட நீ வேலை வாங்குகிறாய். காட்டில் அது தடிகள் பிடிக்கிறது, லாரியில் லோடு ஏற்றுகிறது, இறக்குகிறது, எவ்வளோ காரியங்கள் செய்கிறது. ஆனால் காண்டாமிருகத்துக்கு அதிக பலன் இருக்கிறது என்கிறது உனக்கு தெரியும். அதனிடத்தில் வேலை வாங்க முடியுமா என்று கேட்கிறத பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல சோதனைகளுக்கு சிலர் ஆளாகும் போது அவர்கள் எண்ணுகிறதுண்டு, எனக்கு மாத்திரம் ஏன் இத்தனை சோதனைகள், எனக்கு மாத்திரம் ஏன் இத்தனை பிரச்சனைகள், நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அங்கலாக்கிறது உண்டு. ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிற தேவன், திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்கிறவர் தேவன் அல்ல என்கிறதையும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், காண்டாமிருகத்தின் வெற்றியின் இரகசியத்தை குறித்து நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, அந்த காண்டாமிருகத்தின் பின்னால் முதுகு பகுதியில் இருக்கிறதான அந்த திமில். 2வது, அதனுடைய கொம்புகள். இந்த 2ம் காண்டாமிருகத்தினுடைய வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாய் இருக்கிறவைகள் என்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சொன்னால், காண்டாமிருகத்தினுடைய வெற்றியின் இரகசியம், இதை இந்த வேளையிலே நாம் ஒரு விசுவாசியினுடைய வெற்றியின் இரகசியத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். காண்டாமிருகத்துக்கு ஒரு திமில் இருக்கிறது பின்னால். சில காட்டு மிருகங்கள் இந்த காண்டாமிருகத்தை ஒரு சிங்கம் எதிர்கொள்ளுகிறது என்று நாம் வைத்துக்கொள்வோம். அப்படி எதிர்கொள்ளும் போது இந்த சிங்கம், இந்த காண்டாமிருகம் ஏதோ பின்வாங்கி ஓடுகிறது போல அது அப்படியே டிலே பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்கி அப்படியே நிற்கும். இதை பார்க்கும்போது நாம் என்ன நினைப்போம் என்றால், சீக்கிரத்தில் இது பின்வாங்கிவிடும், ஓடிவிடும் என்று தான் நாம் எண்ணுவோம். ஆனால் அப்படி அல்ல. இந்த காண்டாமிருகத்தின் திமிலுக்குள்ளாக ஏராளமான எண்ணெய் இருக்கிறது, ஆயில், ஒரு டைப் ஆயில் இருக்கிறது. அந்த ஆயில் ஹீட்டாகி அதனுடைய சரீரம் முழுவதும் படரும்படியாகத்தான் அது சற்று பின்வாங்கி நிற்கிறது. அந்த ஆயில் ஹீட்டாகி காண்டாமிருகத்தினுடைய சரீரம் முழுவதும், அந்த தோல் பகுதி முழுவதும் படர்ந்து மசில் பகுதி முழுவதும் படரும் போது அது அப்படி ஒரு சிலிப்பாகக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளாக அந்த காண்டாமிருகம் போய்விடுகிறது. அதற்கு பின்பு எந்த மிருகம் அதை கடித்தாலும் சரி,
தன்னுடைய நகத்தினாலே அதை அப்பி பிடித்தாலும் சரி, காண்டாமிருகத்தை அவ்விதமாக மேற்கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த எண்ணெய் அல்லது அந்த தைலம் அந்த காண்டாமிருகத்துக்குள்ளாக இருந்தபடியினால். இதை நாம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கைக்கு தாராளமாக ஒப்பிட்டு பேசலாம். ஒரு விசுவாசியினுடைய அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் பாருங்கள், நமக்கு எண்ணெய் கொடுத்திருக்கிறார், நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது என்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பல வேளைகளில் நாம் பலமில்லாதவர்கள், நாம் சத்துவமில்லாதவர்கள் என்று நாமே நம்ம என்ன செய்கிறது, குறைத்து மதிப்பீடு செய்து சத்துருவுக்கு அடிமையாகி போகிற தருணங்கள் எத்தனையோ நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்வு உண்டாக வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய நம்பிக்கை உண்டாக வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார். நீங்கள் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடக்கூடாது என்று சொல்லுகிறார். என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் தீங்கு செய்யக்கூடாது என்று சொல்லி பெரிய ராஜாக்களை சங்கரிக்கிறார், பிரபலமான ராஜாக்களை அழிக்கிறார். அவர் எவ்வளவு வார்னிங் கொடுக்கிறார். தேவ ஜனத்தை தொடக்கூடாது, அவர்களிடத்திலே அபிஷேகம் இருக்கிறது. இதை தாவீது அறிந்தபடியினாலே தான் சவுலை தொடாமல் தன்னை காத்து கொண்டார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே, எனக்கு தீமைகள் எத்தனை செய்திருந்தாலும் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று சவுலை தொடுவதற்கு அவன் ஒருபோது கூட கை நீட்டினது இல்லை என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த அபிஷேகம் அவ்வளோ விசேஷமானது, அந்த அபிஷேகம் அவ்வளோ பவர்ஃபுல், அந்த அபிஷேகம் அவ்வளோ மேன்மையானது. அதை அவன் அறிந்திருந்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாமும் கூட பரிசுத்த ஆவியில் நிறைந்து தேவனுக்கென்று காணப்படும் போது சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாளராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆறுதல் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். யுத்தத்தில் ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். அவர் நமக்காகவே யுத்தம் பண்ணுகிறார். அவர் நமக்காகவே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராகவும் அவர் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு காரியங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவராகிய இந்த அபிஷேகத்தின் மூலமாய் நமக்கு உண்டாகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே கன்னிகைகளை குறித்து நாம் படிக்கும்போது, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு உலகத்தில் கூட எல்லா மனுஷரும் விரும்புகிறது அதுதான். ஒவ்வொரு கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ வைத்து வேலைக்காக ஆட்களை தெரிந்து கொள்ளும் போது கூட புத்தியுள்ளவர்கள் வேண்டும் என்று தான் அவர்கள் அலைந்து தெரிகிறார்கள். ஏன் நாம் கூட நம்முடைய பிள்ளைகள் புத்தியுள்ளவர்களாக தான் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கவில்லையா? இதுபோல நம் ஆண்டவரும் வாஞ்சிக்கிறார், புத்தியுள்ளவர்களாக அவருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் அவர்களிடத்திலே ஒரு விசேஷம் இருக்கிறது. அவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஆகவே அவர்கள் மணவாளனுடைய சந்தோஷத்திலே பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். புத்தியுள்ளவர்கள் மணவாளனுடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்க முடிந்தது. அந்த அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரிடத்திலும் காணப்பட வேண்டும். ஆகவே அபிஷேகத்தின் நிறைவோடு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் காணப்பட வேண்டும். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கும்போது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர். அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் ஆசாரியன் மேல் இருக்கிறது. நான் கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், விசேஷமாய் தேவனுக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன், மிகவும் மேன்மையானவன், அவன் எவ்வளவோ விலையேற பெற்றவன். அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலையின் மேல் இருக்கிறது.
ஆகவே தேவன் நம்மை விசேஷித்த அபிஷேகத்தினாலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு இருக்கிறது. இந்த காண்டாமிருகத்தின் பின்பகுதியிலே, முதுகு பகுதியில் எப்படி அந்த திமிழர் இருக்கிறதோ, அது எண்ணெயினால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ, சத்துருவை காணும்போது காண்டாமிருகம் சற்று பின்வாங்கினது போல் நடித்து அந்த எண்ணெய் என்ன செய்கிறது, அதன் சரீரம் முழுவதும் பரவி விடுகிறது. அப்போது அது அங்கே என்ன செய்கிறது, சத்ருவினால் அதை மேற்கொள்ள முடியவில்லை. சத்ரு பாருங்கள், எதிராளி அல்லது ஒரு மிருகம் அதை கடித்தாலும் சரி, அதை தன்னுடைய நகத்தினால அப்படி பிடித்தாலும் சரி, அதை பற்றி கொள்ள முடியாது. அது மிகவும் வலுவி போகிறதாக காணப்படுகிறது. காண்டாமிருகம் எளிதாக தப்பித்து கொள்ளுகிறது. அது பலனுள்ள மிருகம். இந்த வேளையில் தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற நான் பலமுள்ளவன், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற நான் பலன் உள்ளவள், சத்ரு என்னை தொட முடியாது, நான் சாத்தானை மேற்கொள்வேன். அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் அந்த திட நம்பிக்கையும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அதிகமாக தேவை. இதுதான் காண்டாமிருகத்தின் வெற்றியினுடைய ரகசியம் என்று பார்க்கிறோம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது காண்டாமிருகத்தினுடைய கொம்பு, அது அதனுடைய வெற்றிக்கு மிகுந்த உறுதுணையாக காணப்படுகிறது. அதாவது அதனுடைய கொம்பை நம்ம பார்க்கும்போது அப்படியே தலையில் மடிந்து அது அங்கே காணப்படும். அதை எப்படியும் உடைத்தோ அல்லது ஒரு துப்பாக்கி வைத்து சுட்டு கூட அந்த கொம்பை துளைக்க முடியாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப பலன் உள்ளதாக அது காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், எந்த ஒரு சத்ருவினாலும் எந்த ஒரு மிருகத்தினாலும் அதை மேற்கொள்ள முடியாது. அதனுடைய கொம்பு அவ்வளவு பலன் உள்ளதாக காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். இதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை, ஒத்த கொம்பை தந்திருக்கிறார். சங்கீதம் 92:10 பார்க்கிறோம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று பக்தன் சொல்லுகிறான். புது எண்ணெயால் அபிஷேகம் புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இப்போ புது எண்ணெயினால தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். புதிய அனுபவங்களை நமக்கு தருகிறார். புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வேத புத்தகத்திலிருந்து தெய்வீக வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வேத புத்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் புது பலனினாலே நாம் தரிப்பிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய பலனை தேவன் நமக்கு தந்து நம்மை பாதுகாத்து நம்மை அற்புதமாக நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ புது பலன் எப்படி கிடைக்கிறது? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் எனக்கு தருகிறார். அன்னாளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். அன்னாளுடைய கொம்பு எப்படி உயருகிறது என்று நாம் பார்ப்போமே. ஆனால் 1 சாமுவேல் 2:1 சொல்லுகிறாள், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அன்னாளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆவியின் பட்டயமாகிய இந்த வேத வசனத்தை தந்திருக்கிறார். எபேசியர் 6:17 சொல்லப்பட்டது போல இந்த வேத வசனங்கள் ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அற்புதமான காரியங்கள் தேவன் செய்திருக்கிறார். ஆகவே இந்த வேதத்தை தியானிப்பதை தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய கொம்பை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். புது பலனை கர்த்தர் இந்த வேதத்திலிருந்து, வேத வசனங்களிலிருந்து நமக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய கொம்புகளை ஆண்டவர் முறித்து போடுகிறார். சங்கீதம் 75:10 படிக்கிறோம், துன்மார்க்கனுடைய கொம்புகளை என்ன செய்கிறார்? வெட்டி போடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே வேளையில் நீதிமானுடைய கொம்புகள்
உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கொம்புகள் அதிகாரத்தை குறிக்கிறது. கொம்புகள் அதிகாரத்தை குறிக்கிறது. ஆம், நம்முடைய கொம்புகள் உயர்த்தப்பட வேண்டும். நம்முடைய கொம்புகள் உயர்த்தப்பட வேண்டும். தேவன் நம்மை உயர்த்த வேண்டும். தேவன் நம்மை அதிகாரமுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். தேவனுடைய வல்லமையை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ, நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள். தங்களுடைய பலத்தினாலே தங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி விட்டார்கள், தங்களுக்கு அதிகாரத்தை உண்டாக்கி விட்டார்கள், தங்களுக்கு பலனை உண்டாக்கி விட்டார்கள் என்று சொல்லி வீண் காரியத்திலே மகிழ்கிறத பார்க்கிறோம். இப்போது நமது நாட்டில் தேர்தல் டைமாக இருக்கிறது. எப்படி வீண் காரியங்களிலே ஜனங்கள் மகிழ்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள். தாங்களே தங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி வீண் காரியங்களிலே மகிழ்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கொம்புகளோ, நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய கொம்பை உயர்த்துகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உன் கொம்பை உயர பண்ணுகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். சங்கீதம் 89:24வது வசனத்தில் பார்க்கிறோம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் கொம்பு உயரும். உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மை உண்டாகும், உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். 112:9வது வசனத்தில் கூட நாம் வாசிக்கும் போது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நாம் ஏழைகள் மேல் கரிசனை உள்ளவர்களாய் இருக்கும்போது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையோடு காணப்படும் போது, மெய்யாகவே அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று படிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட கர்த்தருக்கென்று நாம் செயல்படும் போது, மற்ற ஜனங்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாய் இருக்கும்போது நம்முடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கர்த்தர் தான் நம்முடைய கொம்பை உயர்த்துகிறார். காண்டாமிருகத்தினுடைய வெற்றியின் ரகசியம் அதன் கொம்பில் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய கொம்பை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். கடைசியாக நாம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும், உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். நான் உன் கொம்புகளை இரும்பாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழுந்து போரடி என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு விஸ்தாரமான அனுபவங்களை தருகிறார். கர்த்தருக்காக எழுந்து போரடிக்கும்படி உங்கள் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குகிறார். உங்களுடைய கொம்புகளை இரும்பும், உங்களுடைய குளம்புகளை வெண்கலமுமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை பிரயோஜனப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த நாளில் பாருங்கள், காண்டாமிருகத்துக்கு ஆண்டவர் விசேஷித்த பலனை கொடுத்தார். இஸ்ரவேலருக்கு அவர்களுடைய பலன் காண்டாமிருகத்தின் பலனுக்கு ஒத்திருக்கிறது என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகையினால் இந்த நேரத்தில் கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொண்டு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்முடைய பலனை நாம் ஒன்று கூட புதுப்பித்து தேவனுக்கென்று காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கி பலவிதமான பாடுகளினாலும், பிரச்சனைகளினாலும், வியாதியினாலும், பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் ஒருவேளை தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் இப்போது கர்த்தரை நோக்கி ஜெபிப்பீர்களே ஆனால் மெய்யாகவே
உங்களை வழிநடத்த, உங்களை விடுவிக்க, உங்களை தப்புவிக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை குணப்படுத்த, சௌக்கியமாக்க இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. பற்பல விதமான வியாதியில் அவர்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜபிக்கும் போது ஆண்டவர் இவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்விதமான சத்துருவின் போராட்டமாக இருந்தால், எவ்விதமான வியாதியாக இருந்தாலும், ஹல்லேலூயா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம். அற்புதத்தின் தேவன் வெளிப்படும்படியாக ஜபிக்கிறோம். அதிசயமான தேவன் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக ஜபிக்கிறோம். வியாதிகள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியை குணமாக்குகிற தேவன் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜபிக்கிறோம். சுகமாக்குகிற வல்லமை உம்மிடத்திலிருந்து புறப்படும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமான விடுதலை தாரும் ஆண்டவரே. அதிசயமான விடுதலை தாரும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, பிசாசின் பிடியிலே சிக்கி தவிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்சத்துருவின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால சபித்து அப்புறப்படுத்துகிறோம். தேவாவியானவர் பலமாய் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மகிமை எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், அதிசயமான காரியங்களை செய்யும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் ஆண்டவரே, கடன் பாரங்களை சிக்கி தவிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவ கரம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தயவு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன்கள் இந்த விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடன்காரர்கள் இவர்களை அமிழ்த்தாதபடி அன்றைக்கு சிங்கங்களின் வாயை தானியேலுக்காக கட்டின தேவன் சீக்கிரமாய் ஆண்டவரே அந்த கடனை அடைக்கும்படியான நன்மையான வழிகளை கர்த்தர் இவர்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாதைகளை செப்பனிட்டு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரூற்றுகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதமான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. நம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். கர்த்தர் செய்த எல்லா பெரிய காரியங்களுக்காக நன்றி சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. விசேஷித்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் உம்முடைய அன்பிலே நாங்கள் பலப்பட உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை தார். எல்லா நன்மையால் நிரப்பும். உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். அந்தகார கிரியைகள் மேல் ஜெயங்கொடும். தேவ இரக்கத்தால் முடிசூட்டும். தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். துதிக்கான மகிமை எடுத்துக்கொள். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.